இதில ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா வந்து, நம்ம பணம் அப்டின்ற ஒரு விஷயம் தான். ஏன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்டின்னா வந்து, தே ஆர் ஆஸ்கிங் அஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதிலேயே வந்து ஒரு ஃப்ளா ஒண்ணு இருக்கு கைஸ். ஸோ இது என்ன அப்டின்னா, நம்மளோட ஏஜ் குரூப் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மனி வந்து இட்ஸ் சேஞ்சஸ். பணம் எப்படி ஏர்ன் பண்ணுறோம், எப்படி சேவ் பண்ணுறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி செலவு பண்ணுறோம் அப்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து இட் கீப் சேஞ்சிங். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பணமா சாக்லேட்டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாக்லேட் சூஸ் பண்ணும். பணத்துக்கு வேல்யூவே கிடையாது. ஒரு டீனேஜர் கிட்ட போயிட்டு பணம் வேணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பணம் நிறைய தேவை. ஏன்னா அவனுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. எனக்கு வந்து பைக் வாங்கணும், கார் வாங்கணும், சட்டை வாங்கணும், கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் இருக்குது. அவன் எப்படி ஏர்ன் பண்ணுவான்னா, அப்பாட்ட போய் பாக்கெட் மணி கேட்பான். ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஏர்னிங் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த நேரத்தில். அப்போ வந்து நம்ம கான்செப்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு போகிற வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்குறப்ப செம ஒரு ஹாப்பினஸ், நம்மளே சொந்தமாக சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன தோணுன்னா, இப்போ இந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு காசு கிடைக்குது, அப்போ நிறைய வேலை செய்வோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், அப்போ வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் முன்னேறிடலாம், நம்ம சீக்கிரம் பணக்காரனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒரு 30 வயசு 35 வயசில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி தெரியும், நம்மளுக்கு ஆக்சுவலி பணம் எப்படி சம்பாதிக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்போ தான் வந்து நம்ம உணர்வோம். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, நம்மளுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், செட்டில் ஆகணும், பிள்ளைங்களுக்கு சேவிங்ஸ்லாம் போடணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்துடும். அந்த ஃபியர் வந்தப்போ தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், இத்தனை வருஷம் நம்ம செஞ்சோம், நம்ம வந்து அந்தளவுக்கு முன்னேறல, அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்கம் வரல. ஸோ அப்போ வந்து நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கணுன்றது நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்றது தான். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் ஆவரேஜ் ஆஃப் த 5 பீப்புள் வி ஆர் வித். நம்மளை சுற்றி இருக்கிற 5 பேர் யார் நம்ம கூட பழகிறோமோ அவங்களோட ஆவரேஜ் தான் நம்ம. அவங்க 5 பேர் மில்லியனர்னால் நம்ம 6வது மில்லியனராக இருப்போம். அவங்க 5 பேர் மிடில் கிளாஸ்னால் நம்ம 6வது மிடில் கிளாஸாக இருப்போம். அவங்க 5 பேரும் புட்சாலினா நம்ம 6வது புட்சாலியாக இருப்போம். 5 பேர் முட்டாள்னா நம்ம 6வது முட்டாளாக இருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பண லிட்ரஸி அப்படின்றது, ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது வந்து நம்ம மிடில் கிளாஸில் வந்து இட்ஸ் வெரி புவர். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மிடில் கிளாஸாக இருக்கிற ரீசனே வந்து வி டோன்ட் நோ ஹவு டு மேக் மணி. சிம்பிள் சார், அந்த கான்செப்ட் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டு இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட் ஆஃப் மணி வாஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த ரிச் வர்சஸ் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, த ரிச் வந்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்க கவலையப்பட மாட்டாங்க, பணத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. த கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறோம், பணத்தை புரிஞ்சிக்கவே மாட்டோம். என்ன ஒரு ரீசன் வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு வந்து உயிரே கிடையாது. இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. பணத்துக்கு வந்து ஒரு உயிர் கிடையாது தான். அது வந்து ஒரு பேப்பர் தான், ஒரு காயின் தான், அதுக்கு வந்து உயிர் கிடையாது தான். அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸில் உயிர் இல்லாத பொருளை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சேர் இருக்குது, இந்த சேர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சேர் மேலே கீழேயும் போகும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கார் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பைக் எப்படி ஓடுது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன். வேறஸ் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன வேலை செய்கிறேன், என் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் எந்த ஊரில் இருக்கேன், இதெல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம். இதை வச்சுக்கிட்டு என்னை பற்றி புரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் இஸ் நோ. என்னை எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்சர் இஸ் ஆக்சுவலி லிட்ரலி நத்திங். ஏன்னா எனக்கு என்ன சொன்னால் கோவம் வரும், என்ன சொன்னால் சிரிப்பு வரும், என்ன சொன்னால் அழுக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் கூட பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயம் அது வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு 10-15 கொஷனுக்கு ஆன்சர் கேட்டுட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. என் கூட கொஞ்ச நாள் பழகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 35 இயர்ஸ் கூட வரைக்குமே வந்து பணத்தை கூட நம்ம பழகவே மாட்டோம். நம்ம வந்து பணத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஆக்சுவலி ஒரு பழக்கமே இல்லை. நம்ம வந்து பணத்தை வந்து ஒரு பொருளாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அங்கே தான் நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக இப்போ நம்ம பணத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பணத்துக்கு முதல்ல உயிர் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பணத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஒரு பப்பி மாரி ஆக்கிடும், ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி மாரி ஆக்கிடும். நாய்க்குட்டி பற்றின்னு வச்சுக்கலாம், சில பேர்கிட்ட ஆசையாக வரும், சில பேர் துரத்துக்கிட்டே ஓடிட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்தா கிட்டக்கே வராது. ஸோ நம்ம ரியல் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பணம் அப்படி தான். சில பேர் வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போடாத மாதிரி இருக்கும், பட் பணம் அவங்களை தேடி தேடி வர மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, துரத்துக்கிட்டே இருப்பாங்க, பணம் 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 துரத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவங்க துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர அதை எடுத்து வச்சு கொஞ்சம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இன்னும் சில பேர் வந்து
ஒன்றுமே என்ன பண்ணாலும் சரி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, பணம் பாட்டுக்கு அவங்க கிட்டக்கே வராது இப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பணத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாய்ஸ் எடுக்கிறது ஈஸி. வேலையாக பிஸ்னஸாக எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பணன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி கைஸ். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இதில் நீங்கள் வந்து பணத்தை வச்சு இந்த சாய்ஸே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது பண்ணணும், எது பண்ணுனா உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டு உள்ளார போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் மச் ஈஸியர். ஸோ இப்போ யூடியூப் வந்து நான் ஏன் பண்ணுறேன், ஏன் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி ஆரம்பிக்கிறேன், ஸோ ஏன் வந்து கேம்ஸ் பில்ட் பண்ணுறேன், இப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு கிவ் அ பிளாட்ஃபார்ம் டு மை ஸ்கில் செட். எல்லா மனுஷனுக்கும் வந்து நிறைய விஷயம் தெரியுங்க. நம்ம வந்து சொல்லலாம், நான் சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஐடி தெரியாது, இதெல்லாம் வந்து புல்ஷிட். இன்னும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப் இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் புல்ஷிட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹோல் லைஃப் டைம் வந்து அதை மட்டும் படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்ம நிறைய பேர் வந்து பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா, சிவில் இன்ஜினியரிங் படித்தா ஈவினிங் 5 மணிக்கு மேலே வந்து மற்ற நாலேஜ் படிக்கிறது வந்து தப்புன்னு நினைக்கிறோம். நான் சிவில் இன்ஜினியர், எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இது வந்து லிட்ரலி வந்து இன்னமும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்க்குறேன், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், கெமிக்கலாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து ஒரு பேசிக் விஷயம் கூட தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இதே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டே என்னமோ வந்து அவங்கள மற்ற நாலேஜ் கம்மியாகிற மாதிரி. நான் சிவில் இன்ஜினியர், என் ப்ரொஃபஷன் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ எனிவே, இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நான் ஏன் இதை பண்ணுறேன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கில் செட் இருக்கும். என்னோடய ஸ்கில் செட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். இப்போ இந்த யூடியூப் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் நான் ஓரளவுக்கு வந்து பேசுவேன். ஸோ இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு வந்து என்னால் வந்து ஒரு 10,000 வீடியோ க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் நான் உருவாக்கினா தான் அந்த இடத்துல உட்காந்து நான் பேச முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இப்போ ஏன் கேம் டெவலப்மெண்ட் போகிறோம் அப்படின்னா, எனக்கு வரைய பிடிக்கும். ஸோ இப்போ வரைய பிடிக்கும் அப்படின்றப்ப வந்து உட்காந்து நான் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ஒரு கேமாக உருவாக்குறதுக்கு என்னோடய போர்ஷன் அதில் வந்து நிறைய விஷயம் நான் கவர் பண்ணிட முடியும், ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்ப என்னோடய ஸ்கில் செட்டுக்கு வந்து அங்கே நான் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த ஸ்கில் செட்டை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் என்னோடய டெக் பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னோடய இம்போர்ட்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும். இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ வெறும் ஒரு எப்படி சொல்கிறது, சாஃப்ட்வேர்ஸு இதை பற்றி இந்த சிஸ்டத்தை இதுக்குள்ளாரையே இருக்கணும் அப்படின்றது என்னோடய கக்குன் பண்ணிக்கணும்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இது இல்லாமல் ஒரு ப்ளூ காலர் ரிலேட்டடான சில விஷயம் வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இம்போர்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா அதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் ஐம் வெரி மச் கக்குன் மை செல்ஃப் இன் டு வெறும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக இது மட்டும் தான் என்னோடய ஸ்கில் செட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் டைவர்சிஃபை பண்ணுன்றதுக்காகவே நான் வந்து அதை பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் டைவர்சிஃபை இல்லைங்க, நம்ம ஸ்கில் செட்டுமே டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து கை கொடுக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் டவுனு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மந்த் டெக்னாலஜியில் ஏதோ ஒரு ஒர்க் வரல அப்படின்னா இம்போர்ட்ஸில் 2-3 ஆர்டர் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெறுமனே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் டைவர்சிஃபை பண்ணக்கூடாது, நம்மளோட ஸ்கில் செட்டையும் டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த சாய்ஸ் வந்து வேலையாக பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்கில் செட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும் கைஸ். ஏன்னா அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மணி வில் கம் டு யூ. நீங்கள் மணியை வந்து துரத்திட்டு ஓடினீங்க அப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களை விட ஃபாஸ்ட்டாக ஓடும். நீங்கள் வந்து போய் பிடிச்சி அதை ரசிக்கவே முடியாது. இஃப் யூ வாண்ட் த மணி டு கம் டு யூ, உங்களோட ஸ்கில் செட்டுக்கான பிளாட்ஃபார்ம் எது பெஸ்ட்டு, எந்த இடத்துல உங்களோட ஸ்கில் செட்டோட பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த இடத்துல வந்து மணி வில் கம் டு யூ. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து மணிக்கு உயிர் கொடுத்து மணியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூடியூப் இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன் வந்து நம்மளோட பணம் வரல, ஏன் வந்து நம்மள்ட்ட செலவு நிறையா ஆகுது, ஏன் வந்து நம்மளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை, இப்படி இது எல்லாமே வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா